எல்லோருக்கும் வணக்கம். பாபநாசம் தொகுதி அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்தா ஐயா கிருஷ்ணகுமார் தான் ஞாபகத்துக்கு வர்றார். ஏன்னா என் தங்கச்சிக்கு திருமணம் நடத்தணும், அதுக்கு தமிழ் வழியில் நடத்தணும். அப்போ தமிழ் வழியில் நடத்துறதுக்கு யார் இருக்கிறாங்க இந்த பகுதியில்? இல்லை இந்த தமிழ்நாட்டில் யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க, நம்ம 100% சமஸ்கிருதத்துக்கு எதிரான ஆள், அதை வச்சு ஒரு திருமணம் என்னால் நடத்த முடியாது அப்படின்னு தேடும் பொழுது எனக்கு கிடைச்சவர் தான் ஐயா கிருஷ்ணகுமார். அவங்க ஐயா தமிழ்ச்சாரனார், அவங்க அண்ணன். அப்புறம் எனக்கு திருமணம் நடந்தது. அப்பையும் ஐயாவோட குடும்பத்தினர் தான் தமிழ் மந்திரங்கள் சொல்லி ஐயா பாரதிராஜா தலைமையில் எனக்கு திருமணம் நடத்தி வச்சாங்க. அதனால எனக்கு கிருஷ்ணகுமார் ஐயா இருக்கிற பகுதியில் நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்? ஏன் அண்ணன் சீமானை ஆதரிக்கணும்? இதற்கு ஒரு பிளாஸ்பேக் போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிமு 700 அந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கிற மொழிகள் 6, அந்த தமிழ் உள்ளிட்ட 6 மொழி இருக்கு. அந்த 6 மொழியில இலக்கணம் இல்லாத மொழி அரபு மொழி. மற்ற மொழிகளுக்கு இலக்கணம் இருந்தது. ஆனா தமிழ் மொழிக்கு மொழிக்கு மட்டும் இலக்கணம் இல்லை, மனிதன் வாழ்வுக்கும் இலக்கணம் இருந்துச்சு. இதை நான் சொல்லல, தொல்காப்பியம் சொல்லுது. அப்படி மனித வாழ்வுக்கு, ஒரு குடும்ப வாழ்வுக்கு அறம் பொருள் என்றும், சமூக வாழ்வுக்கு அறம் வீரம் கல்வி புகழ் கொடை அப்படின்னு சமூக வெளியில தமிழர்கள் இலக்கணம் வகுத்து வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு சூழல் என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நாங்க ஏன் இந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறோம்? இந்த தமிழர்கள் தமிழ் மொழி பேசினா இழிவு, தமிழர்களா இருப்பது இழிவு அப்படின்னு இந்த திராவிடர்களால் கட்டமைக்கப்படுகிற இந்த அரசியலிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் எழுச்சி கொடுத்திருக்கிறது எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். இந்த இந்திய நிலப்பரப்பு இல்லாம பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பரவி வாழ்ந்த இந்த தமிழர்களுக்கு ஒரே ஒரு அரசியல் அதிகாரம் பெற்ற ஒரு சிறு நிலம் கூட இல்லை. அந்த நிலத்தில் ஒரே ஒரு ஈழத்தமிழர்கள் இலங்கையில என் தலைவன் பிரபாகரன் தலைமையில ஒரு நாடு கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க, ஒரு நாடு அடைஞ்சு வச்சிருந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான போராளிகள் உயிர் தியாகம் பண்ணி அந்த நிலத்தை அடைஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த உலகம் அதை அங்கீகரிக்கல. இன்னைக்கு செம்மணியில தோண்ட தோண்ட பிணக்குவியலா வருது. 4ல இருந்து 5 வயசு குழந்தைங்க 65 எலும்பு கூடுகளா கிடக்கு. இந்த இன அழிப்புல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் விழிப்பு பெறாட்டினா நீ எப்பவுமே விழிப்பு பெற முடியாது. நாங்க கிட்டத்தட்ட 15 வருடங்களாக உங்களுக்காக நாங்க ஒரு இடமா உட்கார்ந்து போராடி உங்களை அறிவு தெளிவு பண்ணி வச்சிட்டோம். ஆனா நீங்க இந்த அறிவு அத்தனையும் பெற்றுக்கிட்டு பேரெழுச்சியா எங்கள்கிட்ட நிக்கிறீங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா கடைசி நேரத்துல இந்த திராவிடம் இந்த இருட்டுல திருட்டு கோழி பிடிக்கிறது மாதிரி 500 1000 கொண்டாந்து கொடுக்குறான். உங்களை ஏழை எளிய உங்களை ஏமாற்றான். அதை புரிஞ்சுக்காம நீங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்திடுறீங்க. இந்த வாக்கு செலுத்துறதுக்கு ஒரே காரணத்தினால அந்த ஏமாற்று பேர் வழிகள் மீண்டும் மீண்டும் வெல்றான். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ரெண்டும் ஒண்ணுதான், வேறு வேறு அல்ல. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம்
500 கொடுக்குதுன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற 1000 கொடுக்குது. இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த பகுதியெல்லாம் சுற்றி வந்தாரு. பெருந்திரளான கூட்டத்தை திரட்டி காட்டுகிறோம், எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு. உண்மை என்ன? உண்மை என்ன? 200 ரூபாய் பணம், ஒரு குவார்டர் பாட்டில். ஆனா ஒரு நாள் உன்னோட ஊதியம் என்ன? 800 ரூபாய், 1000 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். ஒன்றை கொண்டு போய் 200 ரூபாய்க்கு அங்க கொட்டடியில நிப்பாட்டான். அவன் கொட்டடியில நிப்பாட்டிட்டு ஒன்னு நாங்க சீமான் அண்ணன் வந்து மாடுகளை கொட்டடியில நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு. ஏய், மாடுகளை கொட்டடியில தான் ஏன் நிப்பாட்டுவாங்க? இது என்ன மாடுகளை கொட்டடியில நிப்பாட்டினா கூட்டாங்கன்னா, அந்த மேய்ச்சல் நிலத்தில இருந்து அழைச்சிட்டு வர்ற அந்த விவசாயி கூட மாடுகளை கொட்டடியில தான் நிப்பாட்டுவாரு. சரி, நாங்களாச்சும் மாடுகளை கொட்டடியில அதோட பயன்பாட்டுக்காக அதை நிறுத்தி வச்சு மேடை போட்டு பேசணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு எலெக்ஷன்ல மனுஷனெல்லாம் கொண்டு போய் கொட்டடியில வச்சிருந்துச்ச. அந்த கொட்டடிக்குள்ள நீ எல்லாம் போய் இருந்திய, காலையில போற ராத்திரி வரைக்கும் அதுக்குள்ளே வச்சிருந்தானே, அதை பத்தி யாருமே பேசலையே. அதை பேசணும்ல. இந்த அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். இப்ப ஒரு வனம், அந்த வனத்துல குளிர்காலங்கள்ல பட்டாம்பூச்சி அந்த பனி விழுறத்துல குளிர்ல நடுங்கி அந்த இலைக்கும் கீழே ஒண்டி இருக்குது. அதுக்கு இன்னும் குறைஞ்ச நேரத்தில் அந்த 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 குளிர் தாங்க முடியாம இருக்கிறதுக்கு சூரியன் வர்ற வரைக்கும் அது பொறுக்க முடியாது, அது இறந்துடும். அப்ப யானை ஏரியிலையும் குளத்துக்கும் பக்கத்தில் இருக்க உவர்ப்பு மண்ணை தூக்கி மேல போட்டுக்குது. இந்த உவர்ப்பு மண்ணில் போய் இந்த பட்டாம்பூச்சி உட்கார்ந்து அதை உணவா அந்த உப்பை எடுக்கும் பொழுதுதான் அதுக்கு உயிராற்றல் வருது. அதோட சாணம் போடுது பாருங்க யானை, அந்த யானை சாணத்துல அது குளிர் காயுது சூடா. ஒரு முழு யானை அதன் பழத்துல இருந்து ஒரு விதையை மிதிச்சாதான் சில விதைக்கு உயிர் வருது. பறவைகள்ல இருந்து குருவிகள்ல இருந்து சில விதைகளை விழுங்கி எச்சமிட்டாதான் அதுக்கு உயிர்த்தன்மை வருது. இப்ப அனைத்து உயிருக்கான அரசியலை நாங்க ஏன் பேசணும்? அதுக்காக தான் பேசணும். ஒரு மனிதனுக்கு 400 மரங்கள் வேணும். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி எங்க பார்த்தாலும் மரம் நடுங்க மரம் நடுங்க மரம் நடுங்கன்னு கொடுக்கும். நாங்க மரம் நடுறோம், நீ சாராயம் கொடுக்கிற, கஞ்சா கொடுக்கிற. நீ சாராயம் கொடுக்கறதுனால ஒரு குடும்பமும் அழிஞ்சு சீரழியுது. ஒரே ஒரு நபர் குடிக்கிறாரு. அவர் ஒரு வீட்டில் ஒருத்தர் குடிக்கிறதுனால ஒரு நாளைக்கு அவர் வந்து ஒரு 500 ரூபாய் செலவு பண்றாரு. இல்ல இல்லைங்க, எங்க வீட்டுக்காரெல்லாம் 200 ரூபாய் தான் செலவு பண்ணாரு அப்படின்னா 200 ரூபாய் செலவு பண்றாரு. அப்பனா ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் செலவு பண்றாரு. இந்த 6000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு, நாங்க பெண்களுக்கு இவன் வீட்டுல இருந்து 6000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உன்கிட்ட 1000 ரூபாய் கொடுக்கறத நான் வந்து மக்களுக்கு செய்யறேன், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், அதுல நாங்க அடுத்த தடவை 1500 ரூபாய் கொடுப்போம். நீ தான் 6000 ரூபாய் எடுக்கிறியப்பா அப்படிங்கிற விழிப்புணர்வு நீங்க பெறணும். இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு, இந்த 6000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த குடிநோயாளி அந்த வீட்டுல 100 நாள் வேலை இது பண்றது, குடும்பத்தை நடத்துறது பெண்கள் இருந்தா அந்த பெண்கள் அடிக்கிறது, அந்த படிக்கிற பிள்ளைகளை இடையூறு செய்யறது. அது இல்லாம இவர் நல்ல ஆரோக்கியமா ஒருத்தர் நடந்து போறாரு பாருங்க, அவரை குடிச்சிட்டு மோதுறது, அவர் கை காலை ஒடிக்கிறது. அதுக்கு ரத்த தேவை இருக்குது. அதுக்கு குருதி கொடை பாசறை நாம் தமிழர் கட்சி தான் கொண்டு ரத்தம் கொடுக்குது. இப்ப ஒரே ஒரு குடிநோயாளினால ஒரு சமூகம் ஒரு விழா நடத்த முடியல, ஒரு திருவிழா நடத்த முடியல, பொதுவான நிகழ்வு நடத்த முடியல, எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரியான சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா, ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்துல இந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூடுறோம். இந்த டாஸ்மார்க் இருக்காது. இந்த டாஸ்மார்க் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம். இந்த டாஸ்மார்க்னால இங்க ஒரே ஒரு நாங்க என்ன அருமலைக்கோட்டையில ஒரு டாஸ்மார்க்க நாம் தமிழர் கட்சி போராடுனுச்சு. தங்கராஜ் ஐயா துணை நின்றாரு, அவருக்கு நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. ஆனா நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த சாராய கடை இழுத்து மூடுறோம்.
அது மட்டும் இல்லாம உங்கள் அனைவருக்கும் அரசு வேலை தர்றோம். அது எப்படியா படிக்காதவருக்கு அரசு வேலை தருவீர்கள் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். இப்ப கூட ஆடு மாடுகளுக்கான மருத்துவமனைகள்ல இந்த மாடுகளை பராமரிக்கிறதுக்கும் அதோட சாணங்களை அள்ளுறதுக்கும் படிக்காதவர்களும் பயன்படுத்தப்படுகிறார்கள். உங்களோட 100 நாள் வேலையை 365 நாள் வேலையாக்கி அதை மாச சம்பளமா நாங்க தரோம். ஏன் எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு சூழல் வந்து என்னன்னா, எல்லாரிடமும் எல்லா குடும்பங்களும் இந்த மைக்ரோ பினான்ஸுங்கிற இந்த குழுக்கள்ல மாட்டிக்கிட்டு அல்லாடுது. 30 நாளைக்கு ஒரு முறை கரண்ட் பில்லு கட்டணும், மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், கேபிள் ரீசார்ஜ் பண்ணணும், வாடகை கட்டணும் அப்படின்னு 30 நாளைக்கு முன்ன அழுந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த இந்த சமூகத்தில் இன்னைக்கு இந்த குழு காசு பெருதா இருக்கு. அதோட வட்டி விகிதம் கிட்டத்தட்ட 28% 32% வட்டி விகிதம் உங்களோட உழைப்பை சுரண்டுறாங்க. இந்த சூழலை மாற்றணும்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். நாம் தமிழர் கட்சி வெறும் மனிதர்களுக்கும் மக்களுக்குமான அரசியல், அனைத்து உயிர்களுக்கும் அரசியல் பேசுறோம். நாங்க அவர் தெலுங்கரா இருந்தாலும் அவருக்கும் நாங்கள் அதே உயர்வான அரசியலை ஆட்சியை தான் தரப்போறோம். அவர் கன்னடரா இருந்தாலும் அதே தான் செய்ய போறோம். அவர் பிற மாநிலத்திலிருந்து எவரா இருந்தாலும் அதை தான் செய்ய போறோம். நாங்க ஆள்றோம், நீ வாழு, அதுதான் நாங்க சொல்றோம். நாங்க தெலுங்கருக்கு, கன்னடருக்கு, மாற்று மொழி பேசுற எவருக்கும் எதிரி அல்ல. நாங்கள் அவர்களையும் எங்க மண்ணில் வாழ்ற மற்றவர்கள் போல அவர்களையும் எங்களோட சகோதரர்களை தான் நாங்க பார்க்கிறோம். நீ ஆட்சி அதிகாரத்தில் இல்ல இருக்காத அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு ரொம்ப அலட்சியமா இந்த நாம் தமிழர் கட்சியை அவங்க சத்தம் போடலாம், அவங்க வலிமை கூட்டலாம், எல்லாம் பண்ணலாம். நாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, நாங்க 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இந்த காசு கொடுத்துட்டு அவங்கள வென்றலாம்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. நான் 36 லட்சம் வாக்கு செலுத்தின இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தின அத்தனை பேர் விட்டு நாங்க வைக்கிற கோரிக்கை ஒண்ணுதான். நீங்க இவ்வளவு காலம் பதுங்கி இருந்த புலியா இருந்தீங்க, இப்ப நீங்க பாயிர புலியா மாறணும். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க 36 லட்சம் பேரும் 3 பேரை புதுசா வாக்கு செலுத்த சொல்லுங்க. 3 பேரை நீங்க புதுசா வாக்கு செலுத்த சொன்னீங்கன்னா நம்ம உறுதியா விடுறோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்ப ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதியில 23,000 வாக்கு வாங்கணும். நீ 3 பேரும் அந்த 23,000 பேரும் 3 பேருக்கு புதுசா வாக்கு செலுத்த வை. அவன் எவ்வளவு பெரிய காசு கொடுத்தாலும் நம்ம தான் வெல்லுவோம். நம்ம இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு பாருங்க, தேர்தல் ஆணையம் நியாயமா ஜனநாயகமா அது நடக்குதுங்கிறத தேர்தல் ஆணையத்துக்கு, தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை நாம் தமிழர் கட்சி தான் செய்யுது. ஏன்னா நான் மற்ற கட்சிகள் காசு கொடுக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், சாராயம் கொடுக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தேர்தல் ஆணையத்தினால அதை தடுக்க முடியாது. ஆனா அதுக்குள்ள சீர்திருத்தம் பண்றது யாரு? நாம் தமிழர் கட்சி தான் பண்ணுது. 36 லட்சம் பேரை 10 காசு இல்லாம வாக்கு செலுத்த வச்சிருக்கு. இந்த தடவை 1.5 கோடி பேரை வாக்கு செலுத்த வைக்கும். இதை நாம் தமிழர் கட்சி செஞ்சே தீரும். அதன் மூலமா இந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சின்னமாவே நிக்கிறாரு. அவர் எண்ணத்தெல்லாம் நாங்க ஏந்தி நிக்கிறோம். இந்த சீர்கட்டு இருக்கிறோம், இந்த தமிழ் நிலத்தை ஏர் தூக்கி உழுது இதை செழுமையாக்கி வலிமையாக்கி இந்த உலகத்துல, இந்த தமிழ் நிலத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்க எங்க அண்ணன் விவசாயி ஏர் தூக்கிட்டு வந்து நிக்கிறார் விவசாய சின்னத்துல. அதுக்கு எல்லாம் நீங்க வாக்கு செலுத்துங்க. உங்க வாழ்க்கை தரத்தை நாங்க உயர்த்தி காட்டுறோம். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.